தொடர் தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த போர் நிறுத்தம் மிக விரைவிலே முடிவுக்கு வரும்னு சொல்றாரு ஒரு நாள் இல்லை இது நீளலாம் அப்படின்றாரு. ஆனாலும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு. இதுக்கிடையில் மறைமுகமாகவோ உதவி செய்ததாக கருதப்படுகிற ரஷ்யாவும் சீனாவும் இப்போ பகிரங்கமாகவே தங்களுடைய ஆதரவை ஈரானுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா ஈரானில் உள்ள எண்ணெய் வளங்கள் மிக அதிக அளவில் கிடைக்கக்கூடிய இடம். இதை ட்ரம்ப் கையகப்படுத்தினால், ஏற்கனவே வெனிசுலாவில் அவர் அராஜகமான முறையில் கையகப்படுத்தி பொருளாதாரத்தை அவர் சீர்நிறுத்த பார்க்குறாரு. இதே மாதிரியான நடவடிக்கையை ஈரானில் செய்யலாம் அப்படிங்கிறது அவரோட எண்ணமாக இருக்கும். அது இந்த யுத்தத்தோட, இந்த போரோட இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அரபு நாடுகள்லேருந்து எங்கே இருந்துமே அமெரிக்காவுக்கு எண்ணெய் வளங்கள் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த போர் உருவாக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான வல்லுநருடைய கருத்தாக இருக்குது. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் ரஷ்யா தான் ஆயில் சப்ளையில் மேலும் வளரக்கூடிய ஒரு முன்னிலை பெற்ற ஒரு நாடாக கண்டிப்பாக இருக்கும். அது தன்னுடைய வளர்ச்சியை மேலும் மேலும் வல்லரசாக்கவே முயற்சி பண்ணும்.